பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்களே, யார் நீங்க? நான் தான் முனுசாமி. சாமியா? உங்களை பார்த்தா சாமி மாதிரி தெரியலையே. சாமி இல்ல, முனுசாமி. இந்த வீட்டோட வேலைக்காரன் நானு. என்ன வேலை செய்வீங்க? என்ன வேலை செய்வேன்னா, முதலாளிக்கு பணிவுடை எல்லாம் செய்வேன். அவங்க சொல்ற வேலை எல்லாத்தையும் பார்ப்பேன். தண்ணி எடுத்து வந்து கொடுக்கறது, சாப்பாடு பரிமாறுறது, இந்த வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலைங்களை தான் நான் இங்க செய்வேன். இதெல்லாம் எதுக்காக நீங்க செய்யணும்? இந்த முதலாளிக்கு கை இல்லையா என்ன? இவன் நம்ம வயித்து போடப்பல மண்ணள்ளி போட்டுருவா போல இருக்கு. அட, நீங்க என்ன சொல்றீங்க? எங்க ஊர்ல உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவர் ஒன்னும் செய்ய மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு கை இல்ல. இவ ஆள் பார்க்கதான் இத்தனோண்டு இருக்கா, ஆனா பேசுற பேச்சுல பெருசா பேசுறா. இல்ல இல்ல, அவங்க நல்லா ஆரோக்கியமா திடகாத்திரமா தான் இருக்காங்க. அவங்களால எல்லாமே செய்ய முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எங்க பெரிய ஐயாக்கு கல்யாணம் ஆனப்ப பெரிய முதலாளி அம்மாவும் உங்க வயசுல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப அமைதியானவங்க, பேச கூட மாட்டாங்க. ஆனா நீங்க வந்ததும் வீட்டுல சும்மா புயலே வந்துடுச்சு, சூறாவளி. எப்படி இருக்க? அழகா இருக்க. சரி சொல்லு, என் முகத்துல அப்படி என்ன எழுதிருக்கு? நீங்க என் மனசை எப்பவும் காயப்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லுது. நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாது. நான் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? கௌதமிக்காக நான் பூவாலேயே ஊஞ்சல் செய்ய போறேன். கௌதமிய ஊஞ்சல்ல உட்கார வச்சு நீ பாண்டுவுக்கு அந்நியாகுவியான்னு அவகிட்ட கேட்பேன். நான் உன்கிட்ட சொல்ல ஆசைப்படுறத அதே மாதிரி நீ என் வாயால கேட்க ஆசைப்படுற. அந்த வார்த்தைகளை இன்னைக்கு ராத்திரி நான் சொல்ல போறேன். மனுசாமி இல்ல, முனுசாமி. அதுக்குள்ள மறந்துட்டீங்க. இனிமே நான் என்ன சொல்றேனோ அதான் உங்களோட பேரு. புரிஞ்சுதா இல்லையா? தெரியாம பேசிட்டேன். ரொம்ப நல்லா புரிஞ்சுதுமா. இந்தாங்க வெச்சுக்கோங்க. ரொம்ப கனமா இருக்கு. அம்மா கூட சீக்கிரம் வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீட்டிலே பெரிய அறையா பார்த்து நான் பார்த்து கொடுப்பேன்.
எனக்கு ரசகுல்லா எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவு எங்க அம்மாக்கு ஜன்னலோர உட்கார்றது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனா அடி வாங்கி சாக போறது நான் தானே. இது திருலோக சந்திர ஐயாவோட அறை. அம்மா இப்ப என்ன சொன்னீங்க? இல்ல நான் எதுவும் சொல்லல. அத்தைக்கும் மாமாக்கும் இந்த அறையே போதும். அத்தை திட்டுவாங்க, சில நேரத்துல அடிப்பாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. மாட்டேன். நான் விரதத்துல இருந்தேன். அப்படியா? அந்த நேரத்துல பாயாசம் கொடுத்தாங்க, யாருக்கும் தெரியாம. அப்படியா? இனி ஐயாவுக்கு தெரியாம நான் தான் எல்லாத்தையும் மறைக்கணும். நான் இந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு அவரோட அறைக்கு வந்தது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நானா எதுவுமே சொல்லலையே. சரி, இது கொஞ்சம் பிடிங்களே. இந்த அறை சம்பூர்ணா அக்காக்கு சரியா இருக்கும். அவங்க புகுந்த வீட்டுக்கு கணவர் கூட போயிருக்காங்க. எல்லாம் நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். மிச்சாரே நீங்களே வச்சுக்கோங்க, சரியா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு. இவ்ளோ வெளிச்சம் எங்க இருந்து வருது? நான் பார்க்கட்டுமா? முதலாளி அம்மா நில்லுங்க. ஐயோ எழுந்துருமா. ஐயோ நீங்க எழுந்துக்கோங்க. நீங்க இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. நான் முதலாளி, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியா? முதலாளி அம்மா தான் கட்டளை போடணும், தெரியும்ல? எங்க மாமா எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. அதனால நீங்க அத்தையும் மாமாவும் சொன்னது சரிதான். சும்மா சொல்லக்கூடாது. உண்மையாவே என் கணவர் வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஊஞ்சல், தோட்டம், மாடின்னு எல்லாமே அட்டகாசமா இருக்கு. இனிமே நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். எங்க அம்மாவும் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன எங்க கையிலயே பிடிக்க முடியாது. எங்க அம்மா வந்ததும் பாத்துக்கிறேன். இந்த வீட்ல நானும் என் கணவரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டையே ஆள போறேன். என்ன உறவுன்னு கேட்டீங்களா? இனி நான் தான் இவளோட புருஷன். நாங்க ஒன்னா விளையாடுவோம், ஒன்னா சாப்பிடுவோம். என் கணவர் என்ன சந்தோஷமா பாத்துப்பாரு. இவ இங்க என்ன பண்றா? முனுசாமி இவளை உள்ள கூட்டிட்டு போனதான்னு சொன்ன. அது கேட்கலையா? உங்க கவனம் எங்க இருக்கு முனுசாமி? அது இல்ல நான் பைத்தியமா? நான் சொன்னது கேட்கலையா? நான் என்ன பைத்தியமா? யோ பதில் சொல்லியா? இல்ல நான் தான் பதில் சொல்லி ஆகணும். சொல்லுவேன். நான் பதில் சொல்லுவானா? ஆனா அது யாரு கேப்பா? ஆனா அதை யார் கேட்க விரும்புறா? நான் என்ன செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன்னு சொன்னா யாரு கேப்பா? நான் சொன்னா யாராவது கேட்பாங்களா? நான் எல்லாத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன். நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் இதெல்லாம் ஏன் செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன்னு. நான் வேணும்னு இத பண்ணல. ஆசைப்பட்டும் பண்ணல.
மட்டும் எதுவும் பண்ணல. நான் இந்த பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. நான் அதை சொல்ல விரும்புறேன். யாராவது கேளுங்க, என்னன்னு கேளுங்க. என்ன எல்லாம் இப்படி ஆயிடுச்சு? நல்ல வேலை தப்பிச்சு வந்தேன். ஆமா, ஏன் இவ்ளோ கோவப்படுறாரு? பூவெல்லாம் பிச்சு போட்டாரு. அந்த பூவை அவருக்கு பிடிக்கல போல இருக்கே. அந்த இடமே அலங்கோலமா ஆயிடுச்சு. எவ்ளோ பயங்கரமா கத்துறாரு. அம்மா வரட்டும், இதெல்லாம் சொல்லிடணும். இவர் சரியான காட்டு மிராண்டின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிடணும். புகுந்த வீட்டுக்கு போனோன்னு நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலான்னு நீ சொன்னியேம்மா. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் நான் அங்க இருந்திருந்தேன், அதோட அவர்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு தான் வந்திருப்பேன். ஆனா பசி ரொம்ப எடுக்குதே. கொஞ்சம் இங்க வாயேன். நீ என்ன தானே தேடி வந்த? சரி, சாப்பிட என்ன இருக்கு? சாப்பிடவா? இந்த நேரத்துலயா? சாப்பிட நேரம் இருக்கா என்ன? இந்த வீட்ல கண்டிப்பா இருக்கு. இந்த வீட்ல எல்லாமே ஸ்ட்ரிக்ட் தான். உனக்கு தெரியாதா? ராத்திரி 10 மணிக்கு மேல சாப்பிட எதுவும் கிடைக்காது. இது எல்லாமே மேலிடத்து உத்தரவு. அது யார்ப்பா மயிலிடும்? 10 மணி ஆயிடுச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்க? யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல அவங்களே வந்து சொல்லிடுவாங்களா? 10 மணிக்கு மேல பசிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நீ என்ன டீச்சரா? இப்படி கேள்வி மேல கேள்வி கேக்குற? அதான் என் பழக்கம். கேள்வி கேக்குற பழக்கமா? இல்ல, சாப்பிடுற பழக்கம். காலையில, மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி. ஆனா அம்மா அப்படி நேரம் காலையில எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்க உன் அம்மாலாம் இல்ல, அதனால சாப்பாடு காலையில தான் கிடைக்கும். எங்க அம்மா எப்ப வருது, நான் எப்ப சாப்பிடுறது? பசியோட தூங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. காலையில வரைக்கும் எப்படி பசியோட நான் இருக்கிறது? உன்னோட பைத்தியக்காரத்தனத்தை இன்னும் நிறுத்தலையா? நீ கௌதமிய பார்க்க போயிருப்பேன்னு நான் நினைச்சேன். நீ என்ன சின்ன குழந்தையா? இதையெல்லாம் தெரியாம பண்ணிட்டியா? இல்ல இல்ல, தப்ப ஒத்துக்கிட்டு அதை திருத்துற வழிய பாரு. போய் உங்க அப்பா கிட்ட பேசு. போய் கௌதமிய பாரு. அனிருத், நீ செஞ்ச தப்பையெல்லாம் திருத்த முடியாதுன்னு எதுவுமே இல்ல. கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்தலாம். ஊரை மாத்துறேன் திருத்துறேன்னு அடம் பிடிச்சு வந்திருக்கல்ல, அதனாலதான் அது உன்னையே இவ்வளவு காயப்படுத்திருக்கு. போய் கௌதமிய பாரு. பார்த்தா பாரம் குறையும். நீ செஞ்ச தப்பு புரியும். மனசு சாந்தமாகும். வாழ்க்கையில என்ன பண்ணணுங்கிற நல்ல முடிவு எடுக்க முடியும். போப்பா. சோமா, வெளியாளுங்க யாராவது கௌதமி கிட்ட போய் சொல்றதுக்குள்ள அனிருத் என்ன செஞ்சிருக்கான நீயே போய் சொல்லிடு. யாரு? நானா? நீ இல்லாம நானா? அண்ணி,
இப்ப வரைக்கும் நான் உங்க அண்ணி ஆகல. அது இதுக்கப்புறம் ஆயிடுவேன். எனக்கும் தெரியும். அதுதானே சொல்ல வந்த? ஏன்னா இன்னைக்கு உங்க அனிருத் அண்ணன் சொல்ல போறாரு. அப்படிதானே? சரி சொல்லு, உங்க அனிருத் அண்ணன் எங்க இருக்காரு? என்னை கூப்பிட்டு வர சொன்னாரா? நான் நல்லா அழகா தானே இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லைல்ல? சரி நம்ம போலாமா? நான் சொல்ல வந்தது என்னன்னா, அங்க ஏதோ ஏற்பாடெல்லாம் பலமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானா? சரி நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அப்புறம் நான் ஆச்சரியத்துல நிக்கிறத என் அனிருத்தால பார்க்க முடியாம போயிடும். நிஜமாவே அவர் காதல் சொல்ல போறத நினைச்சா எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது. அவர் என்ன கிறங்கடிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா பாவம் அனிருத்துக்கு தெரியாது நான் தான் அவரை கிறங்கடிக்க போறேன்னு. இன்னைக்கு உன்னோட அனிருத் அண்ணன் காதல்ல மயங்குவாரு. பந்தயம் கட்டலாமா? சரி சரி விடு, பந்தயம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா பந்தயம் வச்சா அதுல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்னு உனக்கு தெரியும். போலாமா? இன்னைக்கு பந்தயத்துல நீங்க தோத்துடுவீங்க. அது அனிருத் அண்ணன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா ஆனா தனியா அவர் தனியா வரல. அவர் ஒரு பொண்ணு கூட வந்திருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யாரையோ எங்களுக்கு அண்ணியாக்கிட்டாரு. ஆனா ஆனா திருலோகச்சந்தர் பெரியப்பா இதெல்லாம் அனிருத் அண்ணாவோட பைத்தியக்காரத்தனம்னு சொன்னாரு. அப்புறம் அப்பாவும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கல, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு எப்பவும் நீங்க தான் அண்ணி, அதுல மாற்றம் கிடையாது. அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, ஆவேசத்துல எதையாவது பண்ணுவாரு, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் உணர்வாரு. இந்த கல்யாணம் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பண்ணியிருக்காரு. நான் உன்கிட்ட சொல்ல ஆசைப்படுறத அதே மாதிரி நீ என் வாயால கேட்க ஆசைப்படுற அந்த வார்த்தைகளை இன்னைக்கு ராத்திரி நான் சொல்ல போறேன். அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த பொண்ணு. வேண்டாம், நான் எதையும் கேட்க விரும்பல. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. போதும், நான் உன்னோட அண்ணி இல்ல. இனிமே நான் உன்னோட அண்ணி இல்ல. போய் உங்க அண்ணன் எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானோ அவள அண்ணின்னு கூப்பிடு. நான் உன் அண்ணி இல்ல. கலக்கிட்ட அனிருத், நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். நம்ம 2 பேரும் ஒண்ணாக போறோம்னு சொல்லிட்டு என் மனசையும் நொறுக்கிட்டியே. ஏன் அப்படி பண்ண? நான் இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டது தயாரானது எல்லாம் உனக்காக தானே. ஆனா நீ இன்னொருத்துக்காக என்னைய விட்டுட்டியா? ஏன் இப்படி பண்ண? ஏன் என்னோட இடத்தை இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்த அனிருத்? ஏன்